சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சீச்சி, என்ன பேச்சு இது? ஹேய் சேச்சா, என்ன இது? நான் ஒரு பொண்ணையும் நீ ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு கேட்க வந்தேன். முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. என்னையா தூக்கம் வந்துருச்சா? அப்புறம் என்ன, படுக்க வேண்டியதானே? இங்கேயே வா. வேறங்க, இது அத்துவான காடுயா. இந்த காட்டுல இந்த மண்டபம் கிடைச்சது பெரிய விஷயம். யோசிக்காத, படு தூங்கு. சரி சரி படு. அம்மா இது வேற, இந்த வெளிச்சம் தூக்கத்துக்கு எடுக்குது. அந்த வெளிச்சம் இங்கே இருக்கட்டும். இருட்டில் எனக்கு தூக்கம் வராது. இது வேறயா? ஷோ ஆண்டவா. ஐயோ, என்ன? ஆட்கள் அருகில் படுத்தால் எனக்கு உறக்கம் வராது. இது வேறயா? சரி தள்ளி படுக்கிறேன், படு. சரியான பையன்டா. கவலைப்படாத, தூக்கி போட்டேன், இனிமே வராது, படு. இல்லை இல்லை, இங்கே நான் எப்படி? இது காடு, இங்க இதெல்லாம் வரத்தான் செய்யும், படு. இல்லை இல்லை, இனிமேல் இங்கே என்னால் நிம்மதியாக உறங்க முடியாது. உண்மைதான். என்னதான் இரும்பு கம்பியை நட்டு அது மேல கொடிய படர விட்டாலும் அது துவண்டு துவண்டு படருமே தவிர கம்பீரமா ஆண்மையை காட்டி நிற்குமா என்ன? அது போலதான் உன் போன்ற பெண்ணின் நிலை. என்ன சொல்கிறார்? நான் காண்பது என்ன? கனவா இல்லை நினைவா? மாயமா இல்லை மந்திரமா? உன் சுந்தர முகம் என் மனதை வருடிவிட்டது.
என்னவாயிற்று அந்த ஓவியம்? நான் எப்போதும் வைக்கும் இடத்தில் தானே வைத்தேன். எப்படி அது அங்கிருந்து காணாமல் போனது? ஒருவேளை அன்னையாரோ தந்தையாரோ எடுத்திருப்பார்களோ? இளவரசே. யார்? மகேந்திரனா? நீ எப்படி இவ்வளவு தூரம்? ஏன், நான் உங்கள் அந்தப்புறத்திற்கு வரக்கூடாதா? அப்படி சொல்வேனா? என் அத்தையார் மகனுக்கு இல்லாத உரிமையா? ஆனால் நீ இப்படி என்னை தேடி வந்ததில்லையே, அதனால் தான் கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் சில காலமாக எங்கள் மாளிகைக்கு வருவதே இல்லையே. தங்கள் அன்புக்குரிய கலைவாணியை சந்திப்பதை கூட மறந்துவிட்டீர்கள். அன்னையார் கூட கேட்டார்கள், இளவரசர் இளம் விழுதி ஏன் நம் மாளிகைக்கு வருவதே இல்லை என்று. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. விரைவிலேயே வருகிறேன் என்று அத்தையாரிடம் சொல். விரைவில் வருகிறேன் என்றால் எங்கள் மாளிகை என்ன வெகு தொலைவிலா இருக்கிறது? இதே அரண்மனையில் ஒரு பகுதியில் தானே இருக்கிறது. வாருங்கள் செல்லலாம். இல்லை இல்லை, இப்போது என் மனம் சரியில்லை. பிறகு வருகிறேன். இளவரசே, என்னவாயிற்று? தங்களுக்கு மனம் சரியில்லையா? ஏன், தங்களுக்கு உடம்பேதும் சரியில்லையா? ஒருவேளை பேரரசருக்கும் மகாராணியருக்கும் ஏதேனும் நான் உடனே சென்று பார்த்து வருகிறேன். நெல். அவர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது என் தனிப்பட்ட விவகாரம். தனிப்பட்ட விவகாரமா? அப்படி என்ன? என்னிடம் சொல்லலாம் என்றால் தாங்கள் கூறுங்கள். ஒருவேளை நான் அதற்கு தகுதியற்றவன் என்றால் சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் மிகவும் ஈடுபாடு கொண்டு வரைந்த அந்த ஓவியத்தை காணவில்லை. அந்த வருத்தம் தான். காணவில்லையா அல்லது களவாடப்பட்டிருக்கிறதா? அதுவும் சரியாக தெரியவில்லை. நான் தான் கை தவறுதலாக எங்கேயோ வைத்து விட்டேனா, அல்லது யாராவது இங்கு வந்து களவாடி சென்றார்களா தெரியவில்லை. களவாடி சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நம் அரண்மனைக்குள், அதுவும் தங்கள் அந்தப்புறத்திற்குள் இவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி எவரேனும் களவாடி இருக்க முடியுமா? முடியாது. தாங்கள் முதலில் கூறியது போல் அந்த ஓவியத்தை எங்காவது கை தவறுதலாகத்தான் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இருக்கலாம். ஆனாலும் பல நாட்களாக என் மனதில் இருந்த அந்த சித்திரம் உருவாகி வந்த பிறகு அது காணவில்லையே என்பது சங்கடமாக இருக்கிறது. ஏன் இளவரசே, அந்த ஓவியத்தை தாங்கள் மறுபடியும் தீட்ட முடியாதோ? முடியும். எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த அற்புத அழகை வரைய முடியும். ஆனால் இப்போது வரைந்தது யார் கையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ என்றுதான் எனக்கு தயக்கமாக இருக்கிறது. ஏன் இளவரசே, அந்த ஓவியத்தை வேறு யாரும் பார்க்க கூடாதோ? அப்படி என்னதான் அந்த ஓவியத்தில் தீட்டியிருக்கிறீர்கள்? சொல்லக்கூடாது என்றால் வேண்டாம். ஏன் கேட்கிறேன் என்றால், தாங்கள் இவ்வளவு தூரம் வருத்தப்படுவதை பார்த்தால் அந்த ஓவியத்தில் இருப்பவர் தங்களுக்கு பிரியமானவர் என்று நினைக்கிறேன். ஒருவேளை அது தங்கள் காதலியாக இருக்குமோ? அந்த ஓவியத்தை எவரேனும் பார்த்து அது வெளியில் தெரிந்து பிரச்சனையாகிவிடும் என்று கவலைப்படுகிறீர்களோ? இளவரசி, தாங்கள் ஒரு பெண்ணை விரும்பிவிட்டால் அதை தடுக்க யார் இருக்கிறார்கள்? நான் எதற்காக இவ்வளவு தூரம் கேட்கிறேன் என்றால், தாங்கள் எங்கெல்லாம் சென்றீர்களோ அங்கெல்லாம் சென்று அந்த ஓவியத்தை கண்டுபிடித்து தங்களிடம் ஒப்படைப்பதற்காகத்தான். இளவரசி, ஏதோ தங்களுக்கு என்னாலான ஒரு சிறு உதவியாக இது இருக்கட்டுமே. என்ன கூறுகிறீர்கள்? வருகிறேன்.
என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என் மீது கோபமா? வருத்தமா? பிறகு ஏன் சோகமாக இருக்கிறாய்? என்னை மன்னித்து விடு. நேற்றிரவு நான் சற்று எல்லை மீறிவிட்டேன். ஏன் இப்படி பார்க்கிறாய்? என்னை மன்னிக்க மாட்டாயா? மன்னிக்கும் அளவிற்கு நீங்கள் ஒரு குற்றமும் செய்து விடவில்லை. அப்படி நமக்குள் நடந்தது குற்றம் என்றால் அதில் எனக்கும் பங்கு உண்டு. இல்லை, தவறு என்னுடையதுதான். நீ ஒரு பெண் என்பதை நான் முன்பே அறிந்திருந்தேன். அதனால்தான் நான் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு உன்னிடம் பழகிவிட்டேன். நான் பெண் என்பதை எப்படி அறிந்து கொண்டீர்கள்? நாம் இருவரும் முதன்முறை சந்தித்த போது நீ குளத்தில் நீராடினாயே, நினைவிருக்கிறதா? உன் உண்மையான பெயர் என்ன? முத்துநகை. பொருத்தமான பெயர். அது சரி, எதற்காக இந்த உடையில் இப்படி காட்டில் தெரிய வேண்டும்? அதைத்தான் நான் முன்பே சொன்னேனே, எனக்கு ஒரு முக்கியமான லட்சியம் இருக்கிறதென்று. அந்த லட்சியம் என்ன என்பதை என்னிடம் சொல்லலாம் அல்லவா? இனிமேல் நமக்குள் எதற்கு ஒளிவு மறைவு? ஆம், இனி நான் உங்களிடம் எதையும் மறைக்க மாட்டேன். ஆனால் அதேபோல் தாங்களும் தங்களை பற்றிய விவரங்களை என்னிடம் சொல்ல வேண்டும் அல்லவா? என்னை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நான் ஒரு சாதாரண விறகு வெட்டி, அவ்வளவுதான். அப்படி சொன்னால் நம்பி விடுவேனா? தாங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. நீங்கள் யார் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உள்ளது. என்ன ஆதாரம்? அன்று நான் மயங்கி விழுந்ததும் நீங்கள் பச்சிலை பறிக்க சென்றீர்களே, நினைவிருக்கிறதா? ஆமாம். அப்பொழுது அந்த மண்டபத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த மடலை நான் படித்து விட்டேன். இதுதான் அந்த மடல். இந்த மடலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? இந்த மடலை அனுப்பியவர் யார் தெரியுமா? பெருவழுதி பாண்டியர். பெறுபவர் யார் தெரியுமா? பாண்டிய நாட்டு ஒற்றரான இந்த வீரபாண்டி. புரியவில்லையே. புரியவில்லையா? மடலில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிக்கிறேன், அப்பொழுது புரியும். ஒற்றர் வீரபாண்டிக்கு உமது ஓலை கண்டு விளக்கம் அறிந்தோம். நீர் குறிப்பிடும் காட்டில்தான் இருங்கோவேல் இருக்கிறான் என்பது சரியானால் அது பற்றிய எல்லா விவரங்களையும் சேகரித்துக் கொண்டு வரவும். அவன் இருப்பிடம், அவன் சூழ்நிலை, அவனிடம் உள்ள படை வீரர்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு இங்கு வந்து சேரவும். வெல்க உமது முயற்சி. பெருவழுதி பாண்டியர். இப்பொழுது புரிந்திருக்குமே இந்த மடலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று. ஏன் சிரிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. இந்த காலத்து பெண்கள் மகா புத்திசாலிகள். இந்த மடலை கொண்டே என்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாய். நல்ல வேளை இந்த மடல் உன் கையில் கிடைத்தது.
நில். யார் நீ? நான் ஒரு உண்மையை சொல். இல்லை என்றால் உன் நெஞ்சை தழுவிக் கொண்டிருக்கும் இந்த வாள் உன் நெஞ்சு குழிக்குள் இறங்கிவிடும். வேண்டாம் வேண்டாம், என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அப்படியானால் உண்மையை சொல். என் பெயர் வீரபாண்டி. நான் ஒரு விறகு வெட்டி. அடர்ந்த மரங்கள் எல்லாம் அங்கிருக்க இங்கே ஏன் வந்தாய்? இந்த இடத்தில்தான் உன் திட்டத்திற்கு பொருத்தமான மரங்கள் கிடைக்கின்றதா? இல்லை இல்லை, இங்கு எதுவும் இல்லை என்று இங்கு வந்த பின் தான் தெரிந்தது. இந்த இடம் வரை வந்துவிட்டு அவ்வளவு எளிதாக சென்று விட முடியுமா? அதுவும் என் கண்ணில் பட்ட பிறகு மீண்டும் திரும்பி சென்று விட முடியும் என்று நினைக்கிறாயா? அது என்ன மடலா? இங்கு யாரை சந்தித்த மடலை கொடுக்க வந்தாய்? இது யாருக்காகவும் இல்லை. யாருக்கு என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அட என்னையா லட்சியம் நிறைவேறாம பேச மாட்டேன்னு சொன்ன, இப்ப பேசிட்டியே. எனது லட்சியம் நிறைவேறுவதற்கான வழி பிறந்து விட்டது. அவனை நாம் நிறுத்தும் வண்ணம் தாக்கலாம். அடுத்த மாற்றி பிடித்து உள்ளே சென்று நீங்கள்